நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் KPK ஜெயக்குமார் தன்சிங். பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். காமராஜர் மீதிருந்த பற்றால் தன் சிறு வயதிலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர். மனைவி ஜெயந்தி, மகன்கள் கருத்தையா ஜெஃப்ரின், ஜோ மார்டின் ஆகியோருடன் திசையன்விளை அருகே உள்ள கரைச்சுத்துப்புதூர் கிராமத்தில் வாழ்ந்தார். இந்த நிலையில் யாரும் எதிர்பாரா வண்ணம் கடந்த மே 4ஆம் தேதி அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் எரிந்த நிலையில் குணமாக கண்டெடுக்கப்பட்டார். கொலையா தற்கொலையா என பரபரப்பு கிளம்ப காவல்துறைக்கும் தன் உறவினருக்கும் ஜெயக்குமார் எழுதிய 2 கடிதங்கள் வெளியாகி அதிர்வை கிளப்பின. அந்த கடிதத்தில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அத்துடன் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சிலர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஜெயக்குமார் எழுதியிருந்தார். அந்த கடிதம் தொடர்பாக சந்தேகம் எழுந்திருந்த நிலையில் 2 கடிதங்களும் அவரே கைப்பட எழுதியதுதான் என்பது தடய அறிவியல் சோதனையில் உறுதி செய்திருக்கிறார்கள். 15 ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த தோட்டம் ஜெயக்குமாரின் வீட்டை ஒட்டியே அமைந்திருக்கிறது. வீட்டின் கொல்லைப்புறம் வழியாக ஒரு நுழைவும், தார் ரோட்டில் இருந்து நேரடியாக தோட்டத்துக்கு செல்ல ஒரு வழியுமே உண்டு. தோட்டத்தில் சாணம், தேக்கு மர குப்பைகளை போடுவதற்காக வெட்டப்பட்ட குழியில்தான் சடலம் கிடந்திருக்கிறது. சடலத்தின் கை கால்கள், இடுப்பு பகுதிகள் மின்சார வயர்களால் கட்டப்பட்டிருந்தன. பாத்திரம் விலக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்டீல் ஸ்கிரப்பர் சடலத்தின் வாய்க்குள் திணித்து வைக்கப்பட்டிருந்தது. உடல் கிடந்த இடத்தின் அருகில் ஜெயக்குமாரின் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்டவை சிதறிக் கிடந்தன. அவர் உடலில் இருந்த அத்தனை பொருட்களும் அவரது வீட்டில் இருந்தேதான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த யூகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக உடற்கூறாய்வு அறிக்கை முடிவுகள் வெளிவந்திருந்தன. ஒவ்வொரு கூலிப்படைக்கும் கொலை செய்வதில் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த வகையில் ஜெயக்குமார் காலை வயரால் கட்டி கொலை செய்து அதன் பின் எரித்துள்ளனர். இப்படிப்பட்ட கொலை செய்யக்கூடிய கூலிப்படையினர் மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் உண்டு. அவர்களில் யாரோ ஒரு தரப்புதான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த மரணத்தில் வெளியாட்கள் மீது இருக்கும் சந்தேகத்தை போலவே ஜெயக்குமாரின் குடும்பத்தார் மீதும் சில கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. ஜெயக்குமார் மே 2ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் திசையன்விளை கடைவீதியில் பொருட்கள் வாங்கிய CCTV காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அன்று இரவு 10:30 மணியளவில் அவரை குடும்பத்தினரால் செல்போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜெயக்குமாரை காணவில்லை என்று மே 3ஆம் தேதிதான் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வீட்டுத் தோட்டத்தில் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்ததை மே 4ஆம் தேதிதான் குடும்பத்தினர் பார்த்துள்ளனர். தோட்டத்தில் கிடக்கும் சடலத்தையோ தோட்டத்தின் அருகில் நிற்கும் காரையோ யாரும் பார்க்காமல் போனது எப்படி? வீட்டின் பின்புறம் உள்ள CCTV கேமராக்கள் செயல்படாமல் போனது எப்படி என்ற கேள்வி தனிப்படையினரிடம் எழுந்துள்ளது. ஜெயக்குமார் வெளியே கடன் வாங்கியது மட்டுமல்லாமல் தனது ஒட்டுமொத்த சொத்தையும் வங்கிகளில் அடமானம் வைத்து சுமார் 4 கோடிக்கும் மேல் கடன் வாங்கியது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. மாதா மாதம் வங்கிகளுக்கான வட்டியாக மட்டுமே சுமார் 5 லட்சம் ரூபாய் கட்டி வந்துள்ளார்.
கடந்த சில மாதங்களாக வட்டி கட்ட முடியாமல் ஜெயக்குமார் தவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. கடனை வசூலிக்க அடமானம் வைக்கப்பட்ட ஜெயக்குமாரின் சொத்துக்களை ஏலம் விடும் நடைமுறைகளை வங்கிகள் பரிசீலித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. கான்ட்ராக்ட் தொழிலில் பெருத்த நஷ்டத்தில் இருந்த ஜெயக்குமார் வங்கியில் வாங்கிய பணத்தை அரசியலில் செலவிட்டது உண்மையா என்பது குறித்தும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஜெயக்குமாரின் மரணம் காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே ஓர் உலுக்கு உலுக்கி இருக்கிறது. கிடைக்கும் தகவல்கள், தடயங்கள், சந்தேகங்கள், கேள்விகளை முன்வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடிய விரைவில் முழு உண்மையும் தெரியவரும்.